பேக் மேக்கில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாக்கிங் ஜாம்பிஸில் தான் இப்போது 3வது பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எத்தனை பாட்டுங்கிறதே மறந்து போயிட்டேன். 3வது பாட்டு தான் ஆட போகிறோம். இங்கே வந்து டோனி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அதான் அவர்கிட்ட வந்து இவர் என்ன கொஸ்ட் வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு வந்திருக்கேன். ஓலா அமீகோ, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ஸ்ப்ரிங்ஃபீல்டை பற்றி எனக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா? மேயர் வந்து இந்த சிட்டியை சுற்றி ஒரு வால் கட்டலான் இருக்காரு எங்கள் சேஃப்டிக்காக. அப்புறம் அவர் வந்து நிறைய பேண்டிட்ஸோடையும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவங்க எல்லாருமே வெளியே வைக்கிறதுக்காக அவர் டெய்லியும் கஷ்டப்பட்டு இருக்காரு. நீங்கள் எதுவும் ப்ராப்ளம்ஸ்க்காக வந்திருக்கியா, இல்லைனா ஜாப் எதுவும் வேணுமா? எனக்கு வந்து ஜாப் தான்ப்பா வேணும். அதுக்கு வந்து நீ முதல்ல 21வது லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம லெவலில் பாயே ஆனோம். அற்புதமான இரவு. நான் நேற்று குடிச்சுக்கிட்டு இருக்க சில சாவியை தொலைச்சிட்டேன். என் வீட்டுக்குள்ள போறதுக்கு உதவி செய்ய முடியுமா? எனது சாவியை தொலைச்சிட்டு உதவி செய்யணுமா? சரி பண்ணுறேன். லெவலப் ஆனோம் இல்லையா? அப்பாடா தான்டாண்டா. எக்ஸ்பி மட்டும் குத்துறா தம்பி. ஓப்பன் பண்ணிட்டான்டா. ஏய் ஸ்டான்ஸ்ரா. ஆமா, கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா கூட நான் உனக்கு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லித்தரேன். நான் காசு கொடுத்தேன்னா நீ குடிச்சே காலி பண்ணிடுவேன். சரி, அப்ப நான் உனக்கு வேற ஒரு வேலை வச்சுக்கிறேன். நார்மன்ஸ் ஃபார்ம்ல வந்து சில வேலைகள்லாம் இருக்கு. நீ அது எனக்காக பண்ணிக்கிறியா? ஓகே, இப்போதைக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துக்கிறான். இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இப்போ இது நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணணும்னா, ஆடு மாடுங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்கணும். அதுக்கு வந்து ஏதோ 3 ஸ்ட்ரா பெல்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கானுங்க. இப்போதைக்கு நம்ம 2 எடுத்து வச்சாச்சு. பேல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறது திடீர்னு சம்மந்தமே இதை கொடுத்துட்டானுங்க. இதை வச்சு என்ன பண்ணோம்? எப்போடா எல்லாத்தையும் கொண்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திருப்பி வில்லேஜுக்கு போச்சு. ஸ்ப்ரிங்ஃபீல்ட் சிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியதுதான். ரொம்ப நன்றி. அதை நீ எப்படி பண்ணிட்ட? எனக்கு இன்னொரு உதவி தேவை. என் ஆடு லீசா அது வந்து நார்மல் ஃபார்ம்ல தான் தொலைஞ்சு போயிடுச்சு. எனக்கு கண்டுபிடிச்சு கொடு. சரி, இப்போ அதை போய் தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். போயிட்டு அதை போய் தேடி கண்டுபிடிச்சிடலாம். திருப்பி நார்மல்ஸ் ஃபார்முக்கு தான் போகணுமா? இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது. ரிப்பேர்மேன் இவன் யார் இருந்திருந்தா? இவனை தான் நம்ம அந்த மேயர் சொன்னார்னு காப்பாற்றணும். என்னை காப்பாற்றணுக்கு நன்றி. நான் உனக்காக ஒரு விஷயம் சொல்லி தரலான்னு இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு. நான் லேசர் வெப்பனை பற்றி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல சாய்ஸ் தான். நான் உனக்கு லேசர் வெப்பனை பற்றி சொல்லித்தரேன். அடுத்த தடவை நான் உன்னை சந்திக்கிறேன். இப்போதைக்கு பாய். ரைட்டு, இப்போ இவன்கிட்ட அப்புறமா வந்து பேசிக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நார்மல்ஸ் ஃபார்முக்கு தான் திருப்பி போயிட்டுருக்கோம். இப்போ அந்த ஆடை தேடி கண்டுபிடிக்கணும். இங்கே ஆடை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் போட்டு தள்ள வர சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இன்னும் எவ்வளோ வேலை தாண்டா கொடுப்பீங்க? ஓகே, இப்போதைக்கு ஒரு 10 ஜாம்பிஸை போட்டு தள்ளணுமா? அந்த 10 ஜாம்பிஸையும் இப்போ வரிசையாக வர விட்டு சுட்டு கொண்டுடலாம். டேய், வந்துக்கிட்டே இருக்கானுங்க. வெறும் 5 பேர் தான் இது வரைக்கும் கொண்டுருங்க. ஆக்சுவலி என் கன்னோட பவர்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் சீக்கிரமாக என் பவர் அப்கிரேட் பண்ணியே ஆகணும். புது கன் வாங்கினா இன்னும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஆடு இங்கே தான் இங்கே இருந்துச்சு. இப்போ காணோம். இப்போ வேறு எங்கேயாவது போய் தேடி கண்டுபிடிக்கணும் போல். இந்த பிஸ்டல்ன்ற ஸ்னைப்பர் கூட ஓரளவுக்கு நல்லா சுடுது, நல்லா ஹெல்த் கம்மியாகுது. பட் இது ரீலோட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்குது. ஒவ்வொரு ஷாட்டுக்குமே வந்து லைக் ரீலோட் மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அது இன்னும் கடுப்பாக இருக்குது. மற்றபடி இந்த கன்று உண்மையிலேயே கொஞ்சம் நல்ல கன் தான். ஏன்னா 114 போதில்ல. ஆனால் நிறைய பேர் வந்துட்டானுங்கன்னா இதை வச்சு டப்பு டப்புன்னு சுட்டுக்கிட்டே இருக்க முடியாது. இன்னொன்று வந்து அந்த MP4ன்னு நினைக்கிறேன். MP4 வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து ஆனால் புல்லட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. புல்லட் புதுசாக தான் வாங்கினோம். மிச்சம் 2 கன்னுமே யூஸ்லெஸ் தான். ஷார்ட் கன் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பவர் கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. நான் வேறு ஏதாவது புது ஷார்ட் கன் வாங்கணும்.
ஓகே, இந்த ஆடை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் அவங்ககிட்ட போய் கொடுக்குறோம். ஏய், என் பெட்டை கண்டுபிடிச்சதுக்கு நன்றி. அப்படியே என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபையும் கண்டுபிடிச்சி தெரியா. அவ பேரும் லீசா தான். அவ வந்து ஈஸ்ட் சைடில் போயிட்டு இருக்கு. ஸோ தொலைஞ்சு போயிட்டா. நீ எனக்கு கண்டுபிடிச்சி தர முடியுமா? ஐயோ, என்ன ஆடெல்லாம் இது வச்சுக்குது? எனக்கு கிராஸ் வேணும். என்னப்பா இது? ஆல்ரைட் கேஸ், இவனுங்க என்னெல்லாமோ வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ அந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆனும் போல. ப்ரோ, ஸோ ரேண்டம். நான் இப்போ தான் ட்ரெஷர் மேப்பை இது பண்ணிட்டு வரேன். இவனுங்க என்னடா யூஎஃப்ஓ இருக்கா? என்னடா இவ்வளோ ரேண்டமாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஐயோ, எக்ஸ்கேப்பும் ஆக முடியாது, ஃபெயிலெலாம் ஆகிடுச்சு. கன் வச்சுருக்காங்க, ஒருவேளை நம்மளுக்கு கொடுக்க போகிறானுங்களா? இதை போய் எடுத்தோன்னே ஆஹா, கிட்னாப்டு பை ஏலியன்ஸா? ஐயோ, ஷாக் அடிச்சிச்சுங்க. இவனுக்கு சும்மா ஒன்றும் வைக்கல, உண்மையிலேயே கிட்னாப்டு பை ஏலியன்ஸ் தான் போல. நம்ம தூக்கிட்டு போகிறானுங்களே, டேண்டடன் வர்ற மாதிரி கற்பழிக்க போகிறானுங்களோ. இன்னொரு மனுஷன் நம்ம புரியல மாட்டிக்கிட்டான். அந்த சிப்பை எடுத்துட்டு வா, அதை இவன் உடம்புக்குள்ள வைக்கணும். இந்த பாரு, நம்ம கிட்ட பெரிய சிப்பு மட்டும்தான் இருக்கு. இது அவன் உடம்புக்குள்ள பத்தாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹியூமன்ஸ் கிட்ட எல்லாமே 2 ஆர்கன்ஸா இருக்கும். நம்ம அதுல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இதை பத்தி படிச்சிருக்கேன். இவனுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் புடிங்கி போட்டுடுறேன். இது வேணாம், இது வேணாம், இது தேவையில்ல. ஓகே, இப்போதைக்கு இதை உள்ள வைக்கலாம். ஐயோ, நான் எங்கே இருக்கேன்? என்னடா தலை சுற்றுது? என்னடா ஏலியன் ஷிப்லாம் போகுது? வாத்தி வர மாதிரி இருக்கே. நம்மளை கூப்பிட்டு போய் என்ன பண்ணி வச்சானுங்களோ தெரில. இப்போ நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஆல்ரைட் கைஸ், ஏலியன் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்க வந்துட்டேன். இனிமேல் புல்லட்லாம் இல்லை, ஒன்லி பாம் தான். சாவுங்கடா. ஓகே, இன்னும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் போர் அடிச்சிருச்சு. அதனால் இனிமேல் கிரனேட் மழையாக பொழிய போகுது. நானும் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறேன்? அதனால் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம லீசா அந்த பொண்ணை தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அந்த சூன் டு பி ஒய்ஃப் கேர்ள். அவைய அந்த குடிகாரனை கட்டிக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்களோ எனக்கு தெரில. சாரி, குடிமகனை கட்டிக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணணும். ஏய் நாய் போ, நாய், இடியட் நாய். என்ன வரிசையாக வரானுங்க. நான் இந்த கன்று மாற்றிட்டுமா பேசாமல்? இன்னொரு கன்று இருக்கும், அது செமையாக இருக்கும். அந்த MP4 நினைக்கிறேன். அதான் MP4 வந்து செமையாக சுடும். இங்கே தான் இருப்பாளோ? ஏய், என்னடா இதுலேயும் ஜாம்பி தாண்டா இருக்குது. இவனுங்க எல்லாரையுமே ஓகே, MP4 மாற்றிடலாம். இவனுங்க எல்லாரையும் காலி பண்ணிடுவோம். புல்லட் ஆனால் 200 தான் இருக்குது. லைக் இப்போ சேவ் பண்ணோம் புல்லட்டை. ஏய், பரவாயில்லடா, மாட்டிங்க, கண்டுபிடிச்சிட்டேன்டா. ஏய் லீசா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னை கண்டுபிடிச்சதுக்கு நன்றி. நான் இங்கே ரொம்ப நாள் மாட்டிக்கிட்டு இருந்தேன். நான் உன் ஹெல்ப்புக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏய், உன் புருஷன் உன்னை தேடிக்கிட்டு இருந்தான். சூன் டு பி ஹஸ்பண்ட் ஒன்று தேடிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் சொல்லு, அந்த ஆட்டி கட்டிக்கிட்டாவ சொல்லி எனக்கு என்னெல்லாம் இப்போ இருக்க முடியாது, நான் உன்னை தம் பண்ணுறேன். அப்படியா? சரி, வேறு நானே எதிர்பார்த்தேன் இவன் இதான் பண்ணுவான்னு. நான் இவ்வளோ குறை சொல்ல முடியாதுங்க. அவனே ஒரு குடிகார நாய். அவனுக்கு என்ன மரியாதை? ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த கிராஸையும் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துடலாம். ஒரே நேரத்தில் ரெண்டு கொஸ்டினையும் முடிச்சு விட்டுடலாம். டேய் தம்பி, என்னப்பா இப்படி ஆயிடுச்சே? ஆடு இந்தா. டாக்டர் ஆண்ட்ரூவோட கார்டன் பின்னாடி நிறைய கிரனேட்ஸ் கொட்டியிருக்கு. என்னது? நான் லீசாவை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் ஒன்று டம்ப் பண்ணிட்டா. எனக்கு தெரியும்டா அந்த பிச் அப்படி தப்பாளுவானு. அடப்பாவி, அவ்வளோ எதுவும் குறை சொல்கிறாங்க. இவன் எவ்வளோ பெரிய குடிகாரன் ஆகி. ஓகே, அந்த இங்கே தான் இருக்கும்னா இருக்குங்க. அந்த ஆடு சொன்ன மாதிரியே இங்கே கிரனேட்ஸ்லாம் வச்சுருக்கானுங்க. சூப்பர் தான். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணச்சில் ஏதாவது ஹெல்ப்பாக அது மூலம் திருப்பி பண்ணிச்சுன்னா சந்தோஷம் தானே. ஹாய்டா தம்பி, நான் உன்னை கவனிச்சிட்டு தான் இருந்தேன். நான் ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். நான் வந்து மிஸ்டீரியஸ் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருப்பேன். அதே மாதிரி உனக்கு நடந்ததையும் நான் கவனித்தேன். இங்கே வந்து என் கூட சேர்ந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் என் ஏஜென்ட்ஸ்லாம் சில பேர் காணாமல் போயிட்டாங்க. அவங்கள வந்து இப்போ நீ கண்டுபிடிக்க உதவி செய். அவங்களெலாம் நான் வந்து கடைசியாக நார்மன்ஸ் ஃபார்மில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு நாங்கள் அமுச்சு விட்டேன். அங்கே தான் இருப்பாங்க. எனக்காக அவங்களை கண்டுபிடிச்சிட்டு வா.
ஓகே, இவன் ஏதோ ஏலியன்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறான் போல். இப்போ இவனுக்கும் நம்ம வேலை செய்யணுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா ஏலியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம உடம்புல வேறு ஏதோ பண்ணிட்டு போனானுங்க. ஓ, நார்மல் ஃபார்ம்னு தானே சொன்னாங்க. இது வித்தியாசமாக இருக்குது இந்த ஏரியாவே. இது கிளிட்டர்லாம் வந்துட்டு இருக்கு. உள்ளே ஏலியன்ஸ் எதுவும் இருக்குமோ? என்னடா வெடிக்குது? என்னது இது? ஓ, ஏதோ கருப்பு கருப்பாக வருதுங்க. மேஜிக் பண்ணுறானுங்க. இந்த ஏலியன்ஸ் இங்கே இருக்கிறதுனால தான் எதுவும் ஆகிட்டு இருக்கு போல். டேய், இங்கேயும் ஜாம்பி இருக்கடா. ஜாம்பி, ஏலியன்ஸு, இந்த கேமில் இன்னைக்கு என்னென்னலாம் இருக்க போதோ தெரில. இரா சாவடிடா. இங்கேயும் ஜாம்பிஸ் அதிகமாக இருக்குது. என்னெல்லாமோ பண்ணி வச்சுக்கிறானுங்க. கேஜில் என்னடா எலக்ட்ரிசிட்டிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரிசிட்டியாக லைட்டாக அது ஏதோ ஒன்று வருது. அதுலேருந்து என்னன்னு தெரில. சரி, பார்த்துக்கலாம் அப்புறமா. ஓ, இங்கேயும் ட்ராப்ஸ் வச்சுருக்கானுங்க. ட்ராப்ஸ் ஏன்டா எனக்கு வச்சுருக்கீங்க? ஜாம்பிக்கு தானடா ட்ராப்ஸ் வைக்கணும். ஐயோ, ரேடியேஷன் ஜாம்பியா? என்னங்க ஹெல்த் கம்மியாகுது? இவன் பக்கத்தில் வந்தாலே ஹெல்த் கம்மியாகுது. ஐயோ. ஓகே, இப்போ நான் கன்னை மாற்றிக்கிறேன். ஏன்னா அவசரம்தான். ஐயோ, இவனா? பரவாயில்ல, அவன் நம்மளை சுடுறதுக்கு முன்னாடியே நான் அவனை போட்டு தள்ளிட்டேன். இங்கே எதுவும் இருக்கா? ஓ, இது வெடிச்சிருக்குங்க. ஏதோ அடித்த மாதிரி இருந்துச்சேன்னு பார்த்தேன். இங்கே இருக்கிற ஜாம்பிஸையும் காலி பண்ணிடு. என்னடா வெடிச்சு எலக்ட்ரிசிட்டிலாம் வந்துட்டுருக்கு. இங்கே இருக்கே. ஐயோ, இவ்வளோ கவனிக்கவே இல்லை. சரி, பரவாயில்ல. அப்பாடா, இங்கே இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மேலே போகணுமா? மேலே இன்னும் எத்தனை ஜாம்பி வச்சுருக்கானுங்களோ தெரியலையே. ஐயோ, எடுத்தவனே வராடா. இரா நான் ரீலோட் பண்ணிக்கிறேன். பிடிங்கிட்டு நான் ஒன்றும் சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஐயோ, வெடிக்க வச்சிட்றேன். டேய், இவன் என்னடா இதுக்கும் சாவலையா? என்னடா ஏலியன் ஷிப்பே மிதந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்களாடா? ஆக்சுவலி இதை பார்க்க வந்து தான் மாட்டிக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். டேய், இங்கே உள்ளே ஒருத்தன் இருக்கான்டா. ஓகே, இதை ஓப்பன் பண்ணணும் போல இப்போ நான். ஓ, ஹேக்கா? என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்குது? வாய்ப்பே இல்லையே இதை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு. திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமா? செத்துருவானு உள்ளே இருக்கிறவன். ஓ இல்லை, எனக்கு தான் அடிப்படுத்து. பரவாயில்ல. எப்படியாவது ஹேக் பண்ணோம். பரவாயில்ல. ஒரு தடவை தான் தப்பு பண்ணேன். அதுக்கப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன். இப்போ இவனை இங்கேருந்து தூக்கிட்டு நம்ம போகலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ முதல்ல விடாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர்லாம் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது பிடிக்காமல் இருந்தது, இல்லைனா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். லைக் நான் இப்போ டப்பிங்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்காக 2 நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஹாஸ்டல் விஸ்தா மாமே.